இப்போ கோயம்புத்தூர் ஜிடி வணக்கம். நாயுடு நான் கார் தான் உங்கள் மியூசியத்துக்கு வந்தேன். ராஜசேகர். இது எங்கே அதனுடைய இருக்குன்னா, நம்ம ஃப்ரண்ட் கோயம்புத்தூரில் இது ஜிடி நாயுடு அவர்களுடைய அரிய கண்டுபிடிப்புகளான விஞ்ஞான பொருட்கள் மற்றும் பழமை வாய்ந்த கார், அப்புறம் புதிய கார், ட்ராக்கில் ஓடுற காரு, அப்புறம் பழைய பயன்பாட்டில் இருந்த டைப்ரைட்டிங் மிஷின், பழைய வால்வு ரேடியோ, இந்தமாரி பல பொருட்களாக வச்சுருக்குறாங்க. இதற்கு கட்டணமாக வந்துட்டு பார்த்திங்கனாக்கா பெரியவர்களுக்கு ரூ. 175 ப்ளஸ் போனஸாக வந்துட்டு இது பார்த்தீங்கன்னா இந்த சைன்ஸ் கார்லாம் சும்மா அதுக்கு டாய்ஸ் வந்துட்டு எல்லாம் ஒரு எடுத்து வச்சுருக்காங்க. ரூ. 25 வசூல் பண்ணுறாங்க. உங்களுக்கு அவங்க பிடிச்சமானது வந்துட்டு வாங்கிக்கலாம். இவ்வளோ பெரிய கட்டடத்தை வேறு பயன்பாட்டுக்கு கூட வாடகைக்கு விட்டுருந்துக்கலாம். அது எவ்வளவோ வாடகை வரும். இருந்தாலும் இந்த இடம் இவ்வளோ எங்கே ஒரு இருக்குன்னா கோயம்புத்தூர் அரிதான பொருட்களை பூரா வந்துட்டு லக்ஷ்மி மில்ஸ் இவங்க நம்மளுக்கு ஸ்டாப்பில் ஒரு இருக்குது. மியூசியமாக வச்சு அதுக்கு பல பணியாட்களை வைத்து நல்லபடியாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு கூட கட்டுப்படியாவது நம்மக்கிட்ட வாங்குகிற டிக்கெட்டு. வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் இதை போய் கண்டிப்பாக பார்க்கலாம். நான் போயிருந்தப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைய கூட்டிகிட்டு ஒரு அம்மா வந்திருந்தாங்க. அவங்க ஹிந்தியில் தான் பேசிகிட்டு இருந்தாங்க. நிறையா சூட்கேஸ்லாம் இருந்தது. அவங்க எந்த ஊர்லேருந்து வந்தாங்கன்னு தெரியல. அந்த குழந்தைக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்தமாரி நாம் எப்படி கார் இந்த மாட்டு வண்டியில் இருக்க சக்கரை மாட்டம் பயன்படுத்துகிற வண்டி, அப்புறம் நீராவியில் ஓடின வண்டி, பழைய பஸ்ஸு, தந்தை பெரியார் அவர்கள் பயன்படுத்துகிற பஸ்ஸு, இந்தமாரி பல அரிய வாகனங்கள்லாம் வச்சுருக்குறாங்க. அது இல்லாமல் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அந்த இன்ஜின்லாம் எப்படி இயங்குது அப்படிங்கிறதுக்காக அந்த இன்ஜினையே 2 கூடாக இருக்குது அதை பார்த்து பூரா வகைப்படுத்தி வச்சுருக்குறாங்க. அப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம இந்தியாவுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் வந்து ஜிடி நாயுடு அவருடைய கண்டுபிடிப்புகள்லாம் முழுசாக வெளியே வந்துடுதுன்னா இன்றைக்கி இந்தியாவினுடைய லெவலு எங்கேயோ போயிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஒரு சில பொருட்கள் மட்டும்தான் வந்து பயன்பாட்டுக்கு வச்சுருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு அப்போ சின்ன பையனாக இருக்கும்போது அவர் ஒரு பிளேடு தயாரித்தாராம், ஷேவிங் பண்ணுற பிளேடு. அந்த பிளேடை 1 இயருக்கு யூஸ் பண்ணலாம், அந்த அளவுக்கு இருக்கும், அந்த அளவுக்கு அவர் மேனுஃபேக்சர் பண்ணி வச்சுருந்தாரு அப்படின்னு சொன்னாங்க. அவருடைய அரிய கண்டுபிடிப்பாக. ஆனால் வந்துட்டு மற்ற பிளேடு பண்ணுற கம்பெனிக்காரங்கள்லாம் அவருக்கு தடை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் அது வந்துட்டு அந்த அரசியலுக்குள்ள நான் போக வேணாம். அப்புறம் வந்து இந்த மூத்த வயதினர்கள்லாம் நடக்க முடியாதில்ல, அவங்களுக்காக சின்ன இதெல்லாம் கூட வச்சுருக்காங்க, வீல் சேர்லாம் வச்சு அதில் போய் பார்க்குற அளவுக்கு அவங்க வகைப்படுத்தி வச்சுருக்காங்க. இந்த வண்டி பாருங்கள் எவ்வளோ பழமையான வண்டி, இந்த மகாராணிகள்லாம் பயன்படுத்துகிற வண்டி, மிக மிக அருமைங்க. நான் என் வாழ்க்கையிலேயே இன்றைக்கி தான் வந்துட்டு என் கண்ணில் நேராக பார்த்துருக்கேன். ஏதோ ஒரு சினிமா படத்தில் கூட பார்த்திங்கனாக்கா இந்த படம் வந்து இந்த வண்டி வந்துட்டு அறிமுகப்படுத்தியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இதெல்லாம் பாருங்கள் பாலிஷ் பண்ணி நாம் பார்க்கணும். ஏன்னா அவங்கெல்லாம் பல முறை பார்த்துருப்பாங்க. இதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு நாமெல்லாம் பார்த்து பெருமைப்படுத்தினா தான் அவங்க குடும்பத்துக்கு, அவருக்கப்புறம் அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க, அவங்களுக்கு பின்னாடி வந்த சந்ததியெலாம் இப்போ எத்தனை ஜென்ரேஷன் வந்துட்டாங்க, வேறு குழந்தைங்க வந்துருக்குறோண்டு இதை வந்துட்டு அவங்க பத்திரப்படுத்தி வைக்கிறாங்கன்னா எவ்வளோ நல்ல விஷயம். இந்த கார்லாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பர் காரு, நாம்லாம் கண்ணிலே பார்த்துருக்க மாட்டோம். அதனால் யார் போனாலும் அந்த சங்கிலிக்கு உள்ற தயவு செஞ்சு போக வேண்டாம்னு சொல்லி அவங்க முன்னாடி வந்து ஒரு பணியாள் வந்து அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாரு. அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க. ஏன்னா நம்ம போய் அதை ஒவ்வொருத்தருமே தொட்டு ஆட்டி பார்ப்பாங்க, எல்லாம் பண்ணும்போது அந்த கலைநயமான பொருட்கள்லாம் எவ்வளவு டேமேஜ் ஆகும். நீட்டாக அந்த லேடிஸ்லாம் பூரா அப்போதைக்கு இப்போ வந்து அதை கூட்டி சுத்தம் பண்ணி அருமையாக வச்சுருக்காங்க. இது வந்து எனக்கு கோயம்புத்தூரில் வந்துட்டு நான் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 முறை தான் போயிருக்கேன். எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. காந்திபுரம் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ஏசி பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் மறுபடியும் அங்கேயே வந்துட்டு ரெஸ்ட் ரூமு, கேன்டீனு, அப்புறம் திருப்பி வெளியே வந்தீங்கன்னா அந்த குழந்தைங்கள்லாம் அந்த டாய் கார்லாம் வாங்கலாம், நிறையா வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் வந்துட்டு உண்மையிலுமே இதெல்லாம் பார்க்கும்போது தான் நிறையா பேர் எங்களை மாரி ஆளுங்கள்லாம், நான் வந்துட்டு இந்த மியூசியத்துக்கு 2026 தான் இது வரைக்குமே போயிருக்கிறேன். நான் வந்துட்டு எங்கள் அப்பா பயன்படுத்தின ஸ்கூட்டர் 1979 ஸ்கூட்டரை வந்துட்டு நான் சின்ன வயசுலேருந்து அதில் தான் நான் ஓட்டி கற்றுக்கிட்டேன். அந்த ஸ்கூட்டரில் போகும்போதே பார்த்திங்கன்னா நிறையா பேர் திரும்பி பார்ப்பாங்க. அதனால தான் நான் இன்ஸ்டாகிராமே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அதிலிருந்து நான் வந்துட்டு இன்ஸ்டாகிராமை இவ்வளோ தூரம் ஃபெமிலியர் ஆகி என்னுடைய மற்றும் யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு எல்லாமே வந்துட்டு இதில் தான் நான் உற்பத்தியே ஆனேன். ஆனால் இது வரைக்கும் நான் அதில்
டொயோட்டா செரா. யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாவிலேருந்து ₹1 சம்பாதிக்கல. ப்ரொமோஷன் வீடியோவில் மட்டும் நான் வந்துட்டு இது வரைக்கும் ஒரு 50,000 சம்திங் பார்த்துருப்பேன். அந்த 50,000மே ஒவ்வொரு முறையும் வெவ்வேறு இடத்துலேருந்து அந்த காசு வரும்போது அந்த பணத்தை அப்படியே எடுத்துகிட்டு போய் நான் பார்த்து வச்சுருந்த பழைய ஸ்கூட்ரு அதை போய் விலைக்கு எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஒரு பைசா கூட நான் அதை வீண் பண்ணல. அதில் தான் நான் வந்துட்டு 14 ஸ்கூட்டர் இது வரைக்கும் எடுத்து வச்சுருக்கேன். 14 ஒரு டோரான்னு ஒரு மொஃபெட்டு யமஹாவில். அது வந்து ரொம்ப ரேர் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருமே கலெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கவங்களாம். அது எப்படி எனக்கு கிடச்சிருச்சு. எப்படி கைலாங்கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி, கைலாங்கடை மீன்ஸ் பழைய இரும்பு கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் அதை வந்துட்டு சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் அந்த டைம் நான் அந்தியூர் குருநாதசாமி கோயிலுக்கு போயிருந்தேன். இப்போ போயிருந்தப்போ பார்த்தீங்கன்னா என்னை வந்துட்டு அண்ணா எப்போங்க நான் வந்தாங்கன்னாங்க. ஒருத்தர் மதுரையிலேருந்து வந்தாங்கிறாரு, ஒருத்தர் வந்துட்டு கர்நாடகா ஸ்டேட்லேருந்து வந்திருந்தாங்க. என் ஸ்கூட்டரை பார்த்துட்டு உடனே அவரும் ஒரு பஜாஜ் செட்டாக்கி வச்சுருக்காரான் பெயிண்ட் பண்ணி நீட்டாக. அவர் உடனே பார்த்துட்டு அவர் செல்ஃபோனில் பாருங்கள் என் வண்டியை பாருங்கன்னு என்கிட்ட காமிச்சார். உண்மையாலுமே எனக்கு சந்தோஷம். இது விட்டுருந்தாக்க இதெல்லாம் வந்துட்டு எங்கேயுமோ கண்டமாகி எங்கேயோ போய் இரும்போட இரும்பாக உரு மாதிரி அச்சு மாதிரி இருக்கும். அதனால் இவர் ஜிடி நாயுடு மியூசியம்லாம் நம்மளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அவங்க வந்து வசதி வாய்ப்பில் இருக்காங்க. அவங்க நிறையா கலெக்ஷன் வச்சுருக்காங்க. அவங்க கார் லெவலில் தான் வச்சுருக்காங்க. நம்ம 2 வீலர் லெவலில் நம்ம வச்சுருக்கோம். இப்போ நான் அந்த 2 வீலர் வந்துட்டு பார்த்திங்கனாக்கா அங்கே போனதுனால ஒரு தம்பி வந்து என்கிட்ட சொன்னார் ஒரு நல்ல வார்த்தை. ஆனால் உங்களை பார்த்தாங்கன்னா நான் இன்ஸ்பிரேஷன் ஆனேன். ஆனால் நீங்கள் வந்துட்டு நிறைய விண்டேஜ் வண்டி கலெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கீங்கன்னு அப்படின்னு சொன்னார். எனக்கு உண்மையாலுமே செம மகிழ்ச்சியாக இருந்தது. அப்புறம் எனக்கு வந்துட்டு என்னோட கலெக்ஷன் ரொம்ப வச்சுருக்கிறவர் காஞ்சி கோயிலில் இருக்கிறாரு ரமேஷ் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் பார்த்திங்கன்னா அவரெல்லாம் ஒரு 60 வண்டி வச்சுருக்காரு. அவரெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தா கலெக்ஷனில் ஸ்டார்ட் பண்ணிட்டார். அவர் அந்த பக்கத்தில் இருக்கிற எல்லா வண்டியும் அவர் கலெக்ஷன் பண்ணி பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவர் என்றைக்காக இருந்தாலும் அவரும் ஒரு மியூசியமே பண்ணுவார். அவர் வந்து 2 வீலரு அந்தமாரி நிறையா வச்சுருக்காருங்க. அவர் இப்போதைக்கு எல்லாம் எடுத்து வச்சுருக்காரு. இன்னும் வந்துட்டு அதை ரீஸ்டோரோ இல்லை ஸ்டார்ட்டோ பண்ணல. ஏன்னா பொருள் கிடைக்கிறதும் பெருசு. அதை ஸ்டார்ட் பண்ணுறது கூட இருக்கிற பொருள் அழிவாமல் இருந்தால் அது எப்படியும் நம்ம பிரில்லியன்ட் மெக்கானிக்கெல்லாம் எப்படியோ ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பொருள் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, அந்த ஒரிஜினாலிட்டியை வந்துட்டு மாறாமல் கிடைக்கிறது பெரிய விஷயம். இருந்தாலும் பரவாயில்ல, ஒரிஜினாலிட்டினாலும் ஒரு சில உருவத்தை மாற்றாமல் இருந்தாக்கா அது இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த கார் பாருங்கள், இதெல்லாம் நல்லா கண்ணிலே பார்க்கல. இங்கிலீஷ் படத்தில் தான் நான் பார்த்துருக்குறேன். இது உள்ளுக்குள்ளார வந்து பார்த்தா ஏதோ ஒரு பெரிய மீட்டிங் பண்ணுற அளவுக்கு அவங்க அரேஞ்ச் பண்ணி அந்த காரை வச்சுருந்துருக்குறாங்க பாருங்கள். இதெல்லாம் வந்துட்டு நாம்பளாக இருந்தாக்க, மற்றவங்களாக இருந்தாக்க இவ்வளோ பெரிய இடத்துல ஒவ்வொரு இந்த கார் நிற்கிற இடத்துல நேரம் கோயம்புத்தூரில் அவ்வளோ பீக் ஹவர்ஸான இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 25,000 30,000 வாடகைக்கு விடலாம். ஆனால் அவங்க வந்துட்டு அதை ஒரு பெரிய பொருளாக கருதாமல் நம்மளை டிக்கெட்டை கொடுக்குற டிக்கெட்டோடைய காசு வந்துட்டு அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் பத்தாது. எங்கே திரும்பினாலும் வேலையாட்கள் இருக்காங்க. அந்த வேலையாட்கள்லாம் சம்பளம் குறைஞ்சது ஒரு 15,000 கம்மி இல்லாமல் யாரும் இன்னும் கோயம்புத்தூரில் வரமாட்டாங்க. இவ்வளோ சம்பளத்தை கொடுத்து இதில் லைட்டு வேறு ஃபுல்லாக லைட்டு, அப்புறம் ஏசியும் ஓடுது ஒரு சில இடத்துல. அது செஞ்சு வச்சுருக்காங்கன்னா உண்மையிலுமே நான் வந்துட்டு அந்த ஜிடி நாயுடு குடும்பம் அவர்களுக்கு வந்துட்டு நான் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேங்க. அவங்களுக்கு வேணால் இது வந்து ஒரு பொருளாக இருக்கலாம். ஆனால் எங்களுக்கெல்லாம் வந்துட்டு நான் ஒரு உதாரணமே சொல்கிறேன். ஒரு திருப்பதியில் இருக்க சாமியோ அல்லது வந்துட்டு ஒரு அல்லா சாமியோ அல்லது இயேசுநாதர் சாமியோ கோயிலில் இருப்பாங்க. அந்த கோயிலில் போய் நாம் தான் பார்த்துட்டு வருவோம். ஆனால் அந்த பொருள் நம்ம எடுத்துகிட்டு வர மாட்டோம். அந்தமாரி இதெல்லாம் வந்துட்டு ஒரு விலை மதிப்புள்ளாத ஒரு சாமி தான். இதை பாதுகாத்து வச்சுக்கிட்டு இருக்கிற அந்த ஜிடி நாயுடு குடும்பத்துக்கு என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அந்த ஐயா வந்துட்டு ஜிடி நாயுடு ஐயா கூட இதெல்லாம் அவர் கண்டுபிடிச்சி ஒரு சில பொருளை வச்சுருந்தார். ஆனால் இப்படியாட்ட பொருளையும் அவங்க வந்து நம்ம பத்திரப்படுத்தி வச்சுக்கணும்னு சொல்லி ஒரு யாருக்கு தோணுச்சுன்னு தெரியாது. இப்படி ஏற்பட்ட அருமையான கட்டடம். மறுபடியும் வந்துட்டு இதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது யாருக்காவது கால் வலிக்குனாக்கா அந்த உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு போகிறது மாரி அது ஒரு சேரு, அந்த ஃபயர் அலாரம், எப்படி தான் அவங்க செஞ்சாங்க. அவங்களுடைய எண்ணத்துக்கு என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். அப்புறம் அவங்க சொன்னாங்க இன்ஸ்ட்ரக்ஷனில் வெளியில் ஒரு தம்பி சொன்னார், சார் அந்த பேரிகார்டுக்கு உள்ள போகாதீங்க, வண்டியெலாம் தொடாதீங்க, டோர்லாம் தொடாதீங்கன்னாரு. அது நல்ல விஷயந்தான். ஏன்னா ஒருத்தர் மாரி ஒருத்தர் சத்தியமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த பெரியவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வீட்டு குழந்தைங்களெல்லாம் செல்லம் ரொம்ப செல்லங்க உள்ள விட்ருவாங்க. அந்த உள்ள விட்டோன்னா அந்த குழந்தைங்களுக்கு வேணாவே தெரியாது. அவங்க போய் பாவம் குழந்தைங்க தானே அது, அவங்களுக்கு தெரியாது. அவங்க போய் அந்த கதவை திறக்கிறதும் அந்த
அந்த பொருளை பிடிச்சி இழுக்கிறதும், அது அந்த பொருள் கலெக்ஷன் பண்ணவங்களுக்கு தான் அந்த உணர்வு தெரியும். பக்கு பக்கு பக்குன்னு இருக்கும். ஐயோ அந்த குழந்தை எடுத்துருமா உடச்சிருமா அப்படின்ட்டு. அது வந்துட்டு நம்முடைய உணர்வு. ஆனால் அவங்க வீட்லேயே ஒரு பொருள் இருந்ததுனாக்கா, ஒரு ஏதோ ஒரு தங்க மோதிரமோ அல்லது ஒரு வைர மோதிரத்தையோ அந்த குழந்தை கீழே போட்டுருச்சுனாக்கா எப்படி உணர்வு இருக்குமோ அப்படி தான் எங்களுக்கு இந்த வின்டேஜ் பொருளை கலெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே. ஒரு படத்தில் கூட பார்த்தீங்கன்னாக்கா இந்த வடிவேலு, சூர்யா, இவர் முதல்வர் அவங்கெல்லாம் நடித்த படத்தில் வந்துட்டு வீட்டுக்கு பெயிண்ட் அடிப்பாங்க. அந்த கிளாக் கீழே போட்டு உடச்சிருவாங்க. அது பயங்கர சூப்பர் கிளாக், வின்டேஜ் கிளாக்கு பாருங்கள். இதில் கூட கடைசியாக வரும். அதில் வடிவேலு சொல்லுவார், அவர் ராதாரவி சார் வந்து சொல்லுவார், ஏண்டா இந்த பழங்காலத்து இந்த கடிகாரத்தை கீழே போட்டு உடச்சிட்டிங்களாடே அப்படின்னு திட்டுவார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் வடிவேலு வந்துட்டு பயந்துட்டுருப்பார். அப்பாடா இது புதுசு இல்லையா பழசா அப்படிம்பார். அந்தமாரி வடிவேலுக்கு வந்துட்டு அந்த படத்தில் நடிக்கிற ரோலுக்கு வந்துட்டு அவர் ஒரு வெகுளி, அதனுடைய மதிப்பு தெரியல. ஆனால் அவர் ராதாரவி சாருக்கு தான் தெரியும் அந்த பொருளினுடைய மதிப்பு. அந்தமாரிங்க இந்த பொருள் வந்துட்டு காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுங்கிற மாதிரி இதெல்லாம் ஒவ்வொரு காரும் அது அந்த காலத்தில் அவங்க கம்பெனிக்காரங்க விற்ற ரேட்டுக்கு மேலே இன்றைக்கெலாம் அதே கம்பெனிக்காரங்கிட்ட சொன்னாக்கா போதும், அவங்க வந்து ஃப்ளைட்லேயோ அல்லது கப்பல்லையோ எடுத்துகிட்டு கூட போயிடுவாங்க. அந்த அளவுக்கு பாருங்கள் இந்த காரில் என்ன ஒரு அழகு. ரோட்லாம் போச்சுன்னா ரோல்ஸ் ராய்ஸ் நீங்கள் தேர் வருதுன்னு சொல்லுவாங்களே, தேரை தரிசிக்கிறதுக்கு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அந்தமாரி இது பல்வேறுபட்ட மக்களும் இனம், மொழி, மதம் எதுவுமே இல்லாமல் அந்தளவுக்கு ரசிப்பாங்க. இது வந்து ரோல்ஸ் ராய்ஸ் பாருங்கள். இது வந்து ஓல்டு ரோல்ஸ் ராய்ஸுங்க. இது வந்துட்டு அதுக்கப்புறம் வந்த ரோல்ஸ் ராய்ஸ். அது ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து 1. உண்மையாலுமே அவருக்கு வந்துட்டு அந்த காலத்துலேயே பயங்கரமான வசதியாக இருந்திருக்கிறாரு. அது இல்லாமல் 1ஆம் நம்பர் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வும் அவருக்கு இருந்திருக்குதுங்க. சூப்பர். TDB 1 கிரேட். நான் வந்துட்டு எப்போயுமே நான் அந்த இன்ஸ்டாவில் போடுவேன். எனக்கு அந்த 1ஆம் நம்பர் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கேயாவது 1ஆம் நம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்துட்டுனா வண்டிக்காரங்க திட்டி, இன்னமும் எனக்கு இந்த ஏஜில் கூட வண்டிக்காரங்க ஏதாவது திட்டி போடுவாங்களான்னு கூட பயம் இருக்கும். போய் நான் அந்த 1ஆம் நம்பர் வந்துட்டு ஃபோன் பேசுகிற மாதிரி முன்னாடி நின்று டக்குன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வருவேன். அது ஒரு சிலருக்கு வந்துட்டு அன்ஈஸியாக கூட வருவேன், என்னோட நம்ம காரை வந்து ஃபோட்டோ எடுக்கிறான் அப்படின்னு கூட இருக்கும். அது நான் வந்துட்டு கெட்ட விஷயத்துக்கு இல்லை, நல்ல விஷயத்துக்காக மட்டும்தான் நான் எடுக்கிறேன். இதெல்லாம் நான்லாம் வந்துட்டு என்ன காரணே எனக்கு தெரியாதுங்க. அப்போலாம் பார்த்திங்களா, இதெல்லாம் வந்து ஒரு கலை நயம். அதெல்லாம் அந்த சின்ன பசங்க வந்து வேணால் இப்போ வந்துட்டு என்னமோ பொம்மையாக கூட நினைக்கலாம். அப்படின்னா அவங்களும் அந்த ஏஜ் பெரிய ஏஜ் வந்துன்னா இப்படிலாம் உலகத்தில் வந்துட்டு முதல்ல 1 by 1 வந்திருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஒரு உதாரணம் சொல்லலாம். எங்கள் தெருவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நாங்கள்லாம் ஒரு 35 இயர்ஸ்க்கு முன்னாடி, 35 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் தெருவுக்கு நாங்கள் ஒன்று கோனேரிப்பட்டி எக்ஸ்டென்ஷன் நம்பர் 1ங்க. தெருவில் வந்தீங்கன்னாக்கா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தால் வந்துட்டு ஒரு முள்ளு மதரிச்சு ஒரு புதர் மாரி இருந்தது. நாங்கள் விலைக்கு வாங்கினது வந்து ஒரு பழைய வீடு, சொல்லப்போனால் ஒரு மெட்ராஸ் தார்ஸு. ஆனால் அந்த தெருவுலேயே மொத்தமாக ஒரு 10 வீடு தான் இருக்கும். அப்போ வந்துட்டு நாங்கள் இந்த வீட்டை வந்து வாங்கும்போது எங்கள் சொந்தக்காரங்களாம் அங்கே தளவில் போய் வாங்கியிருக்கிறான், நல்லா முள்ளு மோதிரமாக இருக்குங்கிற மாரி சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கி 1 by 1 லேட்டஸ்ட்டு ஹவுஸ் வந்துடுச்சு. ஆனால் அன்னைக்கு கட்டினப்போ பார்த்திங்கனாக்கா அந்த வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா தரமட்டத்தில் தான் இருந்தது. ஆனால் காலப்போக்கில் அந்த ரோடு போட்டாங்க. ஒவ்வொரு ரோடாக போடும்போது அப்படியே 1 by 1 அதுக்கு மேலே போட்டு ரோடு அதிகமாகிடுச்சு, உயரமாகிடுச்சு. அந்த பழசு ஆரம்பத்தில் கட்டினவங்களுடைய வீடு பூரா ரோட்டுக்கு கீழே போயிடுச்சு. மழை பெஞ்சிச்சுனாக்கா என்னாகும், ரோட்டுக்கு கீழே இருக்கிற வீடுங்களுக்குள்ளாரெலாம் தண்ணி போந்துடும். அப்புறம் இந்த டைமு ரோடு போகும்போது நான் என்ன சொன்னேன், புதுசாக ஏற்றக்கூடாது, எல்லாம் பறிச்சுட்டு தான் மேலே ஜல்லி போடணும். ஏன் அப்படின்னாக்கா எங்களுக்கு முன்னாடி வீடு கட்டினவங்க வந்துட்டு இந்த தெருவை உருவாக்கினவங்க, அதனால் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும். அவங்கெல்லாம் முதல்ல துணிஞ்சு இந்த பக்கத்தில் வீடு கட்டி அவங்க வந்துட்டு ஒரு முன்னோர்களாக இருந்ததுனால தான் அடுத்தடுத்து சரி ஒரு வீடு வந்துருச்சு, அடுத்து நம்ம வீடு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் வந்திருக்கிறோம். அதனால் இன்றைக்கி வீடு கட்டினவங்கெல்லாம் இப்போ எங்கள் தெரு வந்துட்டு அழகாக இருக்குது, எங்கள் தெருவு அமைதியாக இருக்குது, கான்கிரீட் ரோடு. அந்தமாரி ஒரு வண்டி ஆரம்பத்தில் வந்து அதை ஆராய்ச்சி பண்ணி அவர் அந்த காரை தயாரித்தவர் எவ்வளோ செலவு பண்ணுறதோட எவ்வளோ ஒவ்வொரு பொருள் உடையும், ஃபிட்டிங் ஆகாது. இன்றைக்கெல்லாம் கம்ப்யூட்டர் தட்டுனா அது வாட்டுக்கெல்லாம் மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம் எல்லாத்தையுமே. சும்மா ஏஐன்னு சொல்கிறாங்க. ஒரு படத்தையே எடுத்துகிட்டு கூட நீங்கள் விட்டிங்கனாக்கா அதான் இந்த அம்மாவும் அந்த குழந்தைன்னா அவங்க தனியாக வந்து அந்த குழந்தைக்கு ஏதோ ஹிந்தியில் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் வந்துட்டு நீங்கள் ஒரு ஸ்கூலில் இருந்த குழந்தைங்களாம் வந்தோன்னா அதெல்லாம் ஏதோ ஒரு சிறப்பு சலுகைலாம் இருக்குது பள்ளி குழந்தைங்களுக்கெல்லாம் நினைக்கிறேன். அதில் பாருங்கள் கடைசியில் வந்துருக்கோம் ஒரு லேடி ஒருத்தர் வந்துட்டு அவங்க வந்துட்டு
ஒரு ரேடியோ மைக் ரேடியோ மாதிரி வச்சுக்கிட்டு அப்புறம் அந்த ஸ்கூல் குழந்தைங்க போனாங்க, அவங்களுக்கு அதுதான் ஒர்க் ஆகுது. க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வராங்க. இதெல்லாம் என்ன ஒரு நல்ல மைண்டு. அவங்களுக்கு வந்துட்டு இப்போ இந்த காரை பற்றி எனக்கு தெரியாது, அதில் என்ன இன்ஜின் இருக்குது, எந்த வருஷம் வந்தது. ஒவ்வொரு குழந்தையும் போர்டு முன்னாடி நின்று படிச்சுட்டு தான் டைம் வேஸ்ட். நீட்டாக அந்த ஒரு நான் போனப்போ ஒரு குட்டி குழந்தைங்க, ஸ்கூல் குழந்தைங்க ப்ளஸ் டீச்சரோடு வந்துருந்தாங்க. அவ்வளோ அருமையாக அந்த டீச்சர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ப்ளஸ் வந்துட்டு இவங்க வச்சுருக்க அந்த கைடு, ஏன்னா அவங்களுக்கு தான் பக்காவாக தெரியும். அவங்க வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வந்தாங்க. பாருங்கள் எத்தனை பணியாட்கள்லாம் இருக்காங்க. இன்ஜினை பாருங்கள், தரைதளம் வந்து சூப்பராக இருக்குது. இதில் வேறு இன்னொன்று வச்சுருக்காங்க, ஆட்டோமேட்டிக் லைட்டு. ஏன்னா சில டைம் வந்துட்டு யாருமே வந்துட்டு பார்வையாளர்கள் இல்லாமல் இது ஒரே ஒரு பைக் மட்டும் தான் வச்சுருந்தாங்க. செம விண்டேஜுங்க. இதெல்லாம் நான்லாம் கண்ணில் கூட பார்த்ததில்ல. இந்த வண்டி ரேவன்னு பேர், எலக்ட்ரிக். அந்த காலத்தில் எலக்ட்ரிக் காரு செஞ்சு விட்ருக்காங்க. இது அநேகமாக சேண்ட்ரோன்னு நினைக்கிறேன். சேண்ட்ரோவை ஏதோ வித்தியாசமாக ஆல்ட்ரு பண்ணி சின்னது பண்ணி எதோ பண்ணிருக்காங்களா, இல்லை எதுவும் ரேவான்னு தெரில. இது வந்துட்டு வண்டி நாம் தான் மேலே பாடி தானே வச்சுருக்குறோம். இது வந்து சேசிஸ் இப்படி தான் இருக்குங்கிறது உண்மையுமே கிரேட். ஜிடி நாயுடு குடும்பத்திற்கு இந்த பஸ்ஸு பாருங்கள், கனவுல கூட நம்ம பார்த்ததில்ல இவ்வளோ பழமையான வண்டியை பார்த்துருக்கலாம். உண்மை இதில் தான் ஒரு எக்ஸாம்பிள். அந்த காலத்தில் வந்துட்டு இந்தமாரி பஸ்ஸில் வந்துட்டு நம்ம முன்னோர்கள் எல்லாருமே இந்த பஸ்ஸுன்னு ஒன்று தயாரித்து அதில் ஏறுறதுக்கு வந்து பயந்து போகணும். இந்த இன்ஜின் சத்தம், அது போகிறது, இதெல்லாம் பார்த்து. அதனால் என்ன பண்ணுவாங்களாம், டிக்கெட்டு காசுலாம் வசூல் பண்ண மாட்டாங்களாம். ஸோ பஸ்ஸில் ஏறி பிரயாணம் பண்ணால் பொறி தரோம் வாங்க அப்படின்னு சொல்லி ஏதேதோ காம்ப்ளிமெண்ட் பொருள் கொடுத்து அந்த பஸ்ஸில் பயன்படுத்துறதுக்காக, அவங்கள ப்ராக்டிஸ் பண்ணிக்கணுங்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு லஞ்சமாட்டம் கொடுத்து வண்டியில் பிரயாணம் பண்ண சொல்லி அவங்க வந்துட்டு கூட்டிகிட்டு போவாங்கன்னு நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இப்படியெல்லாம் செஞ்சு மக்களை வந்து பயன்பாட்டுக்கு உபயோகப்படுத்தி இவ்வளோ பொருட்களை தயாரித்து செஞ்சுருக்காங்கன்னா, இன்றைக்கி வந்துட்டு கார் கம்பெனிக்காரங்களுக்கெல்லாம் ரொம்ப ஈஸி சொல்லப்போனால். இன்றைக்கெல்லாம் வந்துட்டு மேனுஃபேக்சர் ஒரு இடத்துல நடக்குது, கப்பலில் வருதோ அல்லது இங்கேயே அங்கங்கே வந்துட்டு அந்த இன்ஜினை கூட்டுறதுக்குன்னு ஒரு கம்பெனி இருக்குது. சொல்லப்போனால் ரோல்ஸ் ராய்ஸ் கூட இங்கே தயாரிக்கிறது வந்து ஏதோ ஒரு கண்ட்ரியில் தயாரிச்சு இந்தியாவில் ஃபிட் பண்ணுறதுக்குன்னு ஒரு இடம் அதெல்லாம் கூட்டிடுறாங்க. ஏன்னா வெளிநாடுகளில் ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு ஸ்டேரிங் சிஸ்டம். நம்ம இந்தியாவில் வந்து ரைட் சைடு இருக்கும். இப்போ அதேமாரி நம்ம மாரி தாய்லாந்து, இங்கிலாந்து மட்டும்தான் ரைட் சைடு சிஸ்டம் நினைக்கிறேன். அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் நான் இதில் வீடியோவிலையும் சினிமாவில் தான் பார்த்துருக்கேன். லெஃப்ட் சைடு ஸ்டேரிங் சிஸ்டம் நடக்குது. அந்தந்த நாடுகளுக்கு தகுந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி இது ஸ்டாண்டர்ட் 2000 பாருங்கள், சூப்பர் கார். அந்த காலத்தில் சினிமா நடிகர்கள் பூரா இந்த கார் வச்சுருப்பாங்க. இந்த கார் வச்சுருந்தாவே ஒரு பெரிய ராயல்ட்டி. இன்றைக்கி வந்துட்டு ரோல்ஸ் ராய்ஸ், BMW, பென்ஸ் பார்க்குற மாதிரி இந்த ஆட்டோவை நான் பார்த்துருக்கேன். ஆந்திரா பிரதேஷ் இது திருப்பதிக்கெலாம் நான் போகும்போது இந்த வண்டியை எங்கேயோ பார்த்துருக்கேன். பெங்களூர் சின்ன வயசில் போகும்போது இந்த வண்டி பார்த்துருக்கேன். இதுதான் மாருதி 800 ஃபஸ்ட்டு விட்ட மாடல்னு நினைக்கிறேன். அவங்க ரீநம்பர் வாங்கியிருக்காங்க. இது வந்து ஜிப்சி. இது நம்ம ஜென்னு இப்போ கூட இருக்குது. டாட்டா எஸ்டேட்டில் பார்த்து ரொம்ப மாதிரிலாம் வண்டிலாம் அவங்க கண்டிப்பாக இவங்க வண்டி இல்லை, எங்கேயோ கலெக்ஷன் பண்ணி விலைக்கு வாங்கி எங்கே வச்சுருக்காங்க. இந்த வண்டிக்கு அடியில் ஒரு சொட்டு ஆயில் கூட கிடையாது. அந்தளவுக்கு வந்துட்டு ஆயிலே இல்லாத அளவுக்கு. இது டாட்டா எஸ்டேட். இது நான் வந்துட்டு பார்த்தது வந்துட்டு எங்கள் ஊருக்கு வந்துட்டு MPV ராமசாமி உடையார் ஐயா அவங்க வந்துட்டு 1ஆம் நம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன், அந்த நம்பரு ப்ளஸ் ஒரு சியரா, அதுவும் 1ஆம் நம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன். அதை பார்த்துட்டு அந்த வண்டியெலாம் பார்த்துட்டு நான் ஆச்சரியப்படுவேன். அந்த சியராவுக்கு வந்துட்டு ஒரு விளம்பரமே அப்போ எப்படி பண்ணாங்கன்னா, ஒரு யங் பாய் ஒருத்தர் வந்துட்டு அந்த சியராவில் வந்து வீட்டுக்கு நிறுத்திட்டு எங்கேயோ உள்ற போயிட்டு ஒரு ரெஸ்ட் ரூம் போயிட்டு திருப்பி வரதுக்குள்ள அந்த வண்டி ஆட்டோமேட்டிக்காக எங்கேயோ சேறு சகதியில் இடத்துக்கெல்லாம் போய் ட்ராவல் அதே தானாக போயிட்டு மறுபடியும் அவர் புறப்பட்டு வீட்டை விட்டு வெளியில் வருவார். அந்த சமயத்தில் அந்த வண்டி முன்னாடி நிற்கும். என் ஃப்ரெண்டு இந்த வண்டி நான் நல்லா பயன்படுத்தியிருக்கிறேங்க. என் ஃப்ரெண்டு வந்துட்டு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கார் இல்லைங்களா, விஷு காளியப்பன்னு சொல்லிட்டு. அவர் வந்து ஸ்வீட் ராஸ்கல்னு சொல்லிட்டு ஹோட்டல் வச்சுருக்காரு. ப்ளஸ் ரூம்ஸ்லாம் ஏற்காட்டில் தி ரீஜென்ட் ஹில் சைடு வில்லா தந்தை பெரியார் அவர்கள் பயன்படுத்திய வாகனம் கூட தெரியும். நிறைய பேர் ரிவ்யூ வந்துட்டு அவருக்கு 5 ஸ்டார் போட்டிருப்பாங்க. சிலர் இப்போ வந்துட்டு கொஞ்சம் ஸ்டார் கம்மியாக கூட இருக்கும், ஆனால் வந்துட்டு நிறையா பேர் 5 ஸ்டார் போட்டிருக்காங்க. அவர் சியரா, அவரும் 1ஆம் நம்பர் ரெஜிஸ்ட்ரேஷனில் சியரா வச்சு அந்த சியராவுக்கு மேலே மாடிஃபைடு பயங்கரமாக பண்ணிருப்பாங்க. அந்த வண்டி நல்லா நிறையா டைம் நான் அவர் கூட ட்ராவல் பண்ணிருக்கேன், ஓட்டியிருக்கேன். அதனால் அந்த வண்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ சேரா விட்ருக்காங்க, அதை விட அந்த வண்டி ஓல்டு சேரா அவ்வளோ நல்லா இருக்குங்க. பேக்கில் ஆனால் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் 2 டோர் மட்டும்தான், சீட்டை சாக்கி விட்டு தான் கீழே இருக்கணும். அதுதான் அந்த வண்டியில் ஒரு மைனஸு. ஆனால் அந்த வண்டிக்கு அழகே இருக்காங்க. பின்னாடி இருக்க கிளாஸ் ஒரு குழவு கிளாஸ் நீட்டமாக இருக்கும். வண்டி சூப்பராக இருக்குங்க அந்த வண்டி. அது ஏனோ தெரியல, என் நண்பருக்கு கொடுத்துட்டாரு. சும்மா ஒரு பக்கம் நின்றுருந்தா கூட அவருக்கெல்லாம் கலெக்ஷனுக்கு நினச்சி உட்காந்து தான் இருந்துட்டோம். இதுமாரி ஒரு சீரா இது ஆட்டோ. நான் எனக்கு கூட ஒரு ஆட்டோ அந்த மாதிரி வாங்கி ஒன்று வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துகிட்ருக்கு. அப்புறம் அந்த காஞ்சி கோயில் ரமேஷ் மாமா அவர் சொன்னார், நான் போகிற பக்கம்லாம் இந்த ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு போனேன். அப்போ ஒரே ஒரு ஸ்கூட்டர் மட்டும்தான் எனக்கு இருந்தது, இந்த பஜாஜ் சூப்பர் ஸ்கூட்டர். எல்லோரும் பார்த்துட்டு என்கிட்ட என்ன சொல்லுவாங்க, ஐயோ நான் என் வண்டி கொடுத்துட்டேன், மெக்கானிக் இல்லைங்க கொடுத்துட்டேங்க, பொருள் கிடைக்கலைங்க கொடுத்துட்டேங்க, 500 ரூபாய்க்கு கொடுத்தேங்க, வெறும் 500 ரூபாய்க்கு கொடுத்தேங்க, அது இல்லாமல் வந்துட்டு மெக்கானிக்கு கிடைக்கல, ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கல, அதனாலேயே நான் கொடுத்தேங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட புலம்புவாங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா என் ஏஜ் பர்சன்ஸு, அப்புறம் என்னோட கொஞ்சம் சின்னவங்கலாம், நான் கற்றுக்கிட்டதே இந்த ஸ்கூட்டரில் தான் கற்றுக்கிட்டேன், எங்கள் அப்பா வச்சுருந்தாருங்க, எங்கள் மாமா வச்சுருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. அதுமாரி சொல்லும்போது நம்மளுக்கு ரொம்ப பெருமையாக இருந்ததுங்க. இப்போ வந்துட்டு பசங்க போகிறான் பார்த்திங்கன்னா, இந்த வண்டிலாம் என்ன கலரு, என்ன அழகு, ரோட்லாம் போச்சுன்னா சின்ன குழந்தைங்கள்ருந்து பெரிய இது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா சூப்பர் கார்ஸ், இந்த ஃபெராரியா லேம்போகினியா மெக்லாரனா, என்ன அழகு தெரியுங்களா, ப்ளூ நின்னது அழகுன்னா அழகுங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்ப கம்மி, செம்ம அழகான வண்டிங்க அது. வந்துட்டு இன்றைக்கி தான் வாழ்க்கையிலே என் கண்ணில் பார்த்துருக்கேன், நேரில் உண்மையிலுமே பார்த்துருக்கேன். நான் எங்கேயுமே இது வரைக்கும் பார்த்ததில்ல, அவ்வளோ அழகான வண்டி. ஏன்னா வாழ்க்கையில் ஒரு முறை நம்மளும் உட்காந்து நினச்சி பார்க்கணுன்னு எனக்கு ஒரு ஆசை. சவுண்டெல்லாம் வந்துட்டு இங்கே உள்ற ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், அவங்க பயன்பாடு பண்ணிட்டு தான் இருப்பாங்க போல் இருக்கு பார்த்தா. அப்புறம் நம்ம கோகார்ட்டு, இது வந்துட்டு இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணதா இல்லை வெளிநாட்டில்னு தெரியலைங்க. அப்புறம் இது பூராமே எல்லாம் அடுத்தது பூராமே எல்லாம் இது ஃபார்முலா 1. ஒரு நம்ம எனக்கு பிடிச்சமான கார் ரேஸ், இந்தியாவில் ரொம்ப பிடிச்சமானவர் எனக்கு ரொம்ப இவர் கரிவர்தன் சார் வந்துட்டு, அவர் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர் பயன்பாட்டில் இருந்த காருங்க அந்த ஃபார்முலா. இது பாருங்கள் ஃபெராரி, கரிவர்தன் அவரை வந்துட்டு சொல்லப்போனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்தியாவில் வந்துட்டு நம்ம மெட்ராஸில் வந்துட்டு முதல்ல ரேஸ் நடந்த இடம் சோழாவரம், ரெட் ஹில்ஸ் பக்கத்தில் இருக்குதுங்க. நான் அப்போ வந்துட்டு எனக்கெல்லாம் நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு பார்க்கணுங்கிறது பயங்கர ஆசை. நான் ஒரு முறை கூட ட்ராக்கில் ஓட்டுறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு சரியான கைடன்ஸ் யாரும் இல்லை. அப்போது ஒரு மெக்கானிக் வந்துட்டு அவர் வந்துட்டு அவரை நான்லாம் என்னென்ன சப்ஜெக்டே எனக்கு தெரியாது. எனக்கெல்லாம் நானே காலேஜ் முடிச்சுட்டு அதில் சின்ன காசு சேர்த்து இது பண்ணி அந்தமாரி நான் இது பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்திங்கனாக்கா அவர் கரிவர்தன் வந்துட்டு சோழாவரத்தில் வந்துட்டு ஒரு முறை நான் அவரை பார்த்தேன். எனக்கெல்லாம் அவர் கிட்டால போய் பேசணுன்னு ஆசை, ஆனால் எனக்கு வயசு கம்மி. அப்போல்லாம் எனக்கு அவர்கிட்டால பேசணுங்கிறது பயங்கரமான ஆசை. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து வந்துட்டு கோயம்புத்தூரில் வந்துட்டு பேப்பரில் பூரா வந்திருந்தது, லட்சுமி மில்ஸ் ஓனர் கரிவர்தன் ஃப்ளைட் கிராஷில் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி. அவர் கூட வந்துட்டு ஒரு கோ பைலட் 2 பேருமே ஏதோ ஒரு ரொம்ப நாளாக பயன்பாட்டுக்கு இருந்த ஒரு மினி ஃப்ளைட்டை வந்து எடுத்து ஓட்டியிருக்கிறாங்க. அந்த மினி ஃப்ளைட் என்ன ஆகிடுச்சு, ஏதோ திடீர்னு பறந்துக்கிட்டே இருந்த அது வந்துட்டு ஒரு வயலில் உளுந்து 2 பேருமே ஸ்பாட்டில் இறந்துட்டதாக கேள்விப்பட்டேன். எனக்கெல்லாம் உண்மையிலுமே எனக்கு என்னமோ எனக்கு ஒரு அண்ணன் அல்லது ஒரு தம்பி யாரோ ஒருத்தர் இறந்துட்ட மாரி பயங்கரமாக ஒரு 10-15 நாளாக பயங்கர ஃபீல். அப்புறம் நிறைய பேர் கூட சொன்னாங்க, என்னப்பா உன் ஃபேன் வந்துட்டு அவர் இறந்துட்டாராட்டிருக்கு ஆக்சிடெண்ட்டில் அப்படின்னு என்கிட்ட வந்து சொன்னாங்க நிறையா பேர். அப்போ பார்த்துக்குங்க நான் அவர் மேலே எவ்வளோ இதாக பண்ணிட்டு. அவர்லாம் இருந்திருந்தால் இன்னும் இந்தியாவில் வந்து மோட்டார் ரேசிங் வந்துட்டு இன்னும் பயங்கர டெவலப் ஆகிருக்கும், எல்லாத்தையும் மோட்டிவேஷன் பண்ணுவாராம் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்தளவுக்கு டேலண்ட் ரைடர் ப்ளஸ் நல்ல ப்ரில்லியண்ட்டு, ஆட்டோமொபைல்ஸு இதில் ரொம்ப ப்ரில்லியண்ட்டு அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கனாக்கா நம்ம நரேன் கார்த்திகேயன் அவர்கள் வந்துட்டு அவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கெல்லாம் கோயம்புத்தூர் மக்களுக்கெல்லாம் எப்போயுமே வந்துட்டு ரேசிங் மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டுங்க. ஏன்னா அவங்களுக்கு பொருளாதாரத்தில் அவங்க நல்லா வசதியில் இருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேயே அவர் கரிவர்தன் அவர் வந்துட்டு ட்ராக் ரெடி பண்ணிட்டார், அதனால் ட்ரைனிங்கு எல்லாம் கொடுக்குறாங்க. இப்போ நான்லாம் போகிறதுனா மெட்ராஸுக்கு வந்துட்டு இங்கே ஸ்ரீபெரும்புதூர் தான் போகணும். அதனால் நான் ட்ராக்லாம் எனக்கெல்லாம் ஓட்டணுங்கிறது ஆசை. நான்லாம் வந்துட்டு
அதெல்லாம் கனவாக போயிடுச்சு. ஃபீஸ் எல்லாமே கட்டிட்டேன். ஆனால் எனக்கு வந்துட்டு எப்படி போகிறது? ஹெல்மெட்டு கூட அப்போ நான் வாங்கலைங்க. மெட்ராஸில் போய் தான் நான் ஹெல்மெட் வாங்கினேன். அந்தமாரி ஒரு சூழ்நிலை. அதுக்கப்புறம் தான் இப்போல்லாம் ஃப்ரெண்ட்ஸு, கான்டாக்டிவிட்டி எல்லாமே இருந்தது. இப்போ நான் வந்துட்டு வண்டி கலெக்ஷன் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தால் என்ன வெளியில் யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. அன்றைக்கி இன்ஸ்டாவில் எடுத்து நான் இந்தமாரி வெளியில் மற்றவங்களையும் ஊக்கப்படுத்துறதுனால நான் கொஞ்சம் எல்லாத்துக்கும் அறிமுகமாயிட்டேன். நானே வந்துட்டு இப்போ இந்த ஸ்கூட்டர்லாம் கலெக்ஷன் பண்ணிட்டு இருந்தேன். என்னை வந்துட்டு அதாவது மண்ணுக்குள் கிடக்கும் குப்பையில் கிடக்கும் மாணிக்கம்னு சொல்கிறாங்களா, அந்தமாரி தான் இருக்கும். எப்பயுமே ஒரு பயன்பாட்டை வெளியில் கொண்டு வரணும். நல்ல விஷயத்த, கெட்ட விஷயத்தை வெளியில் கொண்டு வர்றது அந்தமாரி இருந்தோம்னா அதுக்கு தான் இன்றைக்கி ஃபாலோவர்ஸ் அதிகம், பணம் அதிகம். அவங்களுக்கு வந்துட்டு சில கல்லூரிகளில் கூப்பிட்டு அவங்களெல்லாம் இனாகிற வாழ்த்து சொல்கிறாங்க. அந்தமாரிலாம் நிறையா நடக்குது. பரவாயில்ல. எனக்கு வந்துட்டு பைக் வச்சுருக்க அனைத்து இளம் தலைமுறையினர் பூரா என்ன நிறையா பேர்த்துக்கு தெரியும், பிடிக்கும். நான் அந்த அந்தியூரில் போகும்போது தெரிஞ்சுக்கிட்டேன், ரோட்டில் போகும்போதும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் எப்போங்க நான் வந்தீங்க ஆனால் அவங்க ஃபாலோவருங்கண்ணா அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கிட்டால் வந்து நின்று ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சொல்லப்போனால் சேலத்தில் வந்து டாக் ஷோ நடந்தது. அதில் 2 தம்பிங்க வந்துட்டு ஸ்கூட்டரை வந்துட்டு நான் நிறுத்திட்டு உள்ளே போயிட்டேன். அப்புறம் ஒருத்தர் வந்தார், அங்கேருந்து சிரிச்சிட்டு வந்தார். அண்ணா வணக்கங்கண்ணா, நான் உங்கள் பயங்கர ஃபாலோவருங்கண்ணாரு. வணக்கம், நீங்கள் எந்த ஊர் அப்படின்னாரு. நாங்கள் ராயவேலூருங்கண்ணா. நான் அப்போயே நினச்சேன் நம்ம வண்டி இங்கே நிற்கிது அப்படின்னாரு. அவர் அண்ணன் வந்திருக்காருன்னு கூட சொல்ல, நம்ம வண்டி இங்கே நிற்குதுனாரு. அப்போ எந்த அளவுக்கு என் வண்டி மேலேயும் என் மேலே ஒரு பிரியம் இருக்கணுங்கிறத நம்ம இது பண்ணோம். அப்புறம் அவர் கூட உட்காந்து அவர் டாக் கொண்டு வந்துடுறான். அவர் ஈவெண்ட் வந்து 4 o'clockன்னு சொன்னார். அதெல்லாம் எனக்கு உண்மையுமே சந்தோஷம். ஏன்னா கோயம்புத்தூர் பசங்களுக்கு பூரா என்ன தெரியும். அதில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க. இது பாருங்கள், ரோல்ஸ் ராய்ஸ் லேட்டஸ்ட்டு மாடலு. அவர் ஜிடி நாயுடு அவர்களுடைய குடும்பத்தினர் இதை பயன்படுத்துவாங்க போல் இருக்கு. அப்படியே கண்ணில் ஒத்திக்கிற மாரி அழகுங்க. என்ன அழகுங்கிறீங்க? அழகு. ஈவி வெஹிக்கிளுங்க இது, எலக்ட்ரிக் வெஹிக்கிளு. அவங்க பயன்பாட்டுக்கும் வெளியே எடுத்துகிட்டு போவாங்களாம். அப்புறம் கொண்டு வந்துங்க நிறுத்திடுவாங்க போல் இருக்கு. செம்ம அழகுங்க அந்த வண்டி. நான் ரொம்ப கிட்டால் பார்த்த ரோல்ஸ் ராய்ஸ், நான் மொத்தமாக ரோல்ஸ் ராய்ஸ் கண்ணில் பார்த்தது இது வரைக்கும் ஒரு 7-8 இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் இதுவும் ஒன்றுன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் பார்க்குறதுக்கு உண்மையுமே இதெல்லாம் நம்மளாம் வாங்க போகிறது கிடையாது. இருந்தாலும் அவங்க வச்சுருக்காங்கல்ல, நம்மளை பார்க்குறதுக்குனாச்சும் கிட்டாலப்பா மிக அருகாமையில் போய் பார்க்குறதுக்கு அனுமதிக்கிறாங்கள்ல, அது வரைக்கும் ரொம்ப வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய பேர் வச்சுருக்காங்க. இன்னும் நிறையா குடும்பத்தில் வண்டிலாம் வச்சுருக்காங்க. அவங்க இந்தமாரி இதெல்லாம் மியூசியமாக யாரும் போடுறதில்ல. ஒரு சிலர்லாம் எனக்கு தெரிஞ்சு சென்னையில் கூட நிறையா பேர் ஏகப்பட்ட வண்டி வச்சுருக்காங்க. ஆனால் ஓல்டு விண்டேஜெலாம் இல்லைன்னு நினைக்கிறேன். கோயம்புத்தூரில் வச்சுருக்காங்க, கேரளா, கர்நாடகா, பாம்பே. அம்பானி அவர்கள் வீட்டில் கூட இதுக்கு மேலே இன்னும் சூப்பர் கார்லாம் நிறையா கலெக்ஷன் வச்சுருக்கிற மாரி நிறைய வீடியோவில் நான் பார்த்துருக்கேன். ஆனால் நம்ம பக்கத்தால் இப்படி ஏற்பட்ட கார்லாம் ஒரு சேர ஒரே இடத்துல பார்க்குறது பாருங்கள். அந்த ஆஸ்டன் மார்ட்டின் ஒரு காரை அப்படி தனித்தனியாக பிரித்து அவங்க என்ன பாகங்கள் இருக்குது என்னென்னு இப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த காரு எல்லாரும் ஓட்டிகிட்டு தான் போகணுன்னு நினைப்போம். இப்படி வந்துட்டு நிறுத்திருக்காங்கன்னா அவங்க நம்மளுடைய பார்வைக்கு தான், அவங்களுக்கு இதெல்லாம் செய்யணுங்கிற அவசியமே கிடையாது. அதுக்கடுத்தது இது வந்துட்டு விண்டேஜ் எலக்ட்ரானிக் பொருள், டைப்ரைட்டர்லேருந்து ஆரம்பத்துலேருந்து என்னென்ன மாடலில் வந்தது அப்படிங்கிறத பக்காவாக நம்மளுக்கு பாகப்படுத்தி வாழ்வு ரேடியோ. நம்மளாம் சத்தியமெல்லாம் எல்லாமே பார்த்துக்க மாட்டோம். நம்ம அப்பா தாத்தா அவங்களாம் பார்த்துக்கணும். பாருங்கள் அந்த லைட்லாம் பாருங்கள், நம்ம கிட்டால் போகும்போது ஆட்டோமேட்டிக் சென்சார். ஏன்னா கரண்ட்டு சேமிப்புலேயும் பாருங்கள் அவங்க எவ்வளோ ஒரு இது பண்ணுறாங்க. அடுத்த லைட் எரியும் பாருங்கள். கிட்டால் போகும்போது ஜிடி நாயுடு அவர்கள் வந்துட்டு அதான் நம்மளை ஊருக்குள்ளார சொல்லுவாங்க, கொஞ்சம் அறிவான வேலை பண்ணால் இவர் பெரிய ஜிடி நாயுடு அப்படிம்பாங்க. அதுமாரி விஞ்ஞானினா தமிழகத்தில் இருந்து ஒரு தலை சிறந்த நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்ச நம்ம கண்ணில் பார்க்காத ஒரு தலை சிறந்த விஞ்ஞானி. அதனால அந்த குடும்பத்துக்கு வாழ்த்து. பாருங்கள், நான் சொன்னேன்ல ஏற்கனவே இந்த ராதா ரவி திரு முதலமைச்சர் அண்ட் சூர்யா அவர்களுடைய எக்ஸாம்பிள் சொன்னாங்க. சுவர் கடிகாரங்கள் பூரா பாருங்கள் எப்படியெல்லாம் வரிசைப்படுத்தி வச்சுருக்காங்க. இதுக்கு முதல் இந்த
ஷோகேஸ் பண்ணுறதுக்குன்னே தனியாக ஒரு காசு ஆகிருக்கும். நம்மளா தான் வேலை பொழப்பில்ல அப்படின்னு தூக்கி போடணும்னு நல்லா சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் போய் எங்கள் அப்பா வச்சுருந்த ஸ்கூட்டர் எங்கள் அம்மாவை சொன்னாங்க. அது எங்கள் அம்மா சொன்ன வார்த்தை, பழைய வண்டி எதுக்கு வச்சுக்கிட்டு சும்மா அதை போய் இதுன்னு இல்லை, நீ போய் எடைக்கு போட்டு புதுசு வாங்கி ஓட்டு, பெயிண்ட் இல்லாமல் இது பார்க்குறதுக்கே அவசியமாக இருக்குது எங்கள் அம்மா சொன்னாங்க. எனக்கு என்னவாக இருந்தால் என்றைக்காக இருந்தாலும் இதை வந்து ஒரு கனவு பொக்கிஷமாக பண்ணணும்னு நான் இன்றைக்கி இருந்து இது பண்ணேன். அதை நான் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து அந்த புகழ் வந்து எங்கள் அம்மாவுக்கும் தெரியாது. இருந்தாலும் நாளைக்கு இவ்வளோ நட்பு வட்டாரங்கள் நல்ல ஒரு சொல்லப்போனால் ஏகப்பட்ட அந்த வண்டியால் தான். இல்லைன்னா தனியாக போனால் என்னெல்லாம் யாருக்கும் தெரியாது. ஸ்கூட்டரில் போனால் தான் தெரியும். கிட்டத்தட்ட நான் வந்துட்டு 6 மாதம் இந்த ஸ்கூட்டர் வந்து கிக்கர் நேரத்துக்கு போயிடுச்சா, அதனால் ஸ்டார்ட் பண்ணாமல் வீட்டில் நிறுத்திட்டேன். இந்த பாருங்கள் இன்ஸ்டாகிராம் பாருங்கள், அப்போ வந்துட்டு ஃபாலோவர்ஸே ரொம்ப குறைஞ்சி போயிருக்கு. இப்போ பாருங்கள் அப்படியே இருக்க ஆகிட்டு. அதனால் என்னோடய இன்ஸ்டாகிராமு, யூடியூப், ஃபேஸ்புக் பண்ணுறவங்களாம் தயவு செஞ்சு கொஞ்சம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணால் தான் எனக்கும் அதில் வந்து ஒரு இன்கம் கிடைக்கும். இன்கம் கிடைக்கும்போது நான் இன்னும் பல இடத்துக்கு போய் பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளை பண்ணுவேன். ஏன்னா இது வந்து சொல்லப்போனால் வந்துட்டு இது எனக்காக பண்ணுறது இல்லைன்னா உங்களுக்காக இப்படியும் ஒன்று இருந்ததுன்னு என் சேனல் பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கலாம்ல. கோயம்புத்தூர் பக்கம் போகும்போது, ஏன்னா கோயம்புத்தூர் இன்றைக்கி போகிறவங்களாம் எல்லோரும் பல வேலை பளுவாக தான் போகிறீங்க. இதை போய் பார்க்குற அளவுக்குலாம் நிறைய பேருக்கு நேரம் இருக்காது. வாழ்க்கையில் வந்துட்டு எல்லாருமே அவங்கவுங்க வேலைன்னு தான் சுற்றிட்டு இருப்பாங்க. இப்படியும் ஒரு விஷயத்தை அவங்க வைத்து காசு சம்பாதிக்கிறது அவங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை. 4 பேர் பார்க்கணுங்கிறது தான் இப்படி செஞ்சுருக்காங்க. அதனால் நாம்ளும் போய் ஏதோ ஹாஸ்பிட்டலுக்கோ அல்லது வந்துட்டு ஏதோ ஒரு செக்கப்புக்கோ போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே போயிட்டு ஒரு மணி நேரம் அங்கே செலவு பண்ணிவிட்டு இப்படியும் இருந்தது, எங்கள் தாத்தா வச்சுருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் இந்த ஃப்ளோரில் வந்துட்டு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் கட்டி விட்டுருந்தாங்கன்னா இதை விட 10 மடங்கு வாடகை கிடைக்கும். அவங்க இருந்துட்டு இதை வந்துட்டு மக்கள் பயன்படுத்தியிருக்காங்க அவ்வளோ பெரிய இடத்த. ஆனால் அதில் நம்ம டிக்கெட் போட்டு அவங்க வச்சுருக்கிறதெல்லாம் அந்த வேலையாட்களுக்கும் கரண்ட் பில்லுக்கு மட்டும்தான் ஆகும். வேறு சத்தியமாக முதலீடாக பண்ணுவேன். எல்லாருமே போய் தயவு செஞ்சு இந்த இதுதான் வந்து அந்த லேடி ஒருத்தர் வந்து அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. வர்ற அவங்க எந்தெந்த நாட்டிலேருந்து வராங்க, மலையாளம் தெரியும் நினைக்கிறேன். அவங்க டீச்சரோடு வந்திருந்தாங்க. அந்த பள்ளிக்கூடத்தை சார்ந்த அந்த நிர்வாகிகளுக்கு நான் ஒரு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். குழந்தைங்களை கூப்பிட்டு போய் காட்டணுன்னு அந்த அறிவு அவங்களுக்கும் புகட்டணுன்னு அவங்க நினச்சாங்கல்ல, அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள்.